குமுதவல்லி நாச்சியாரை பார்த்த பிறகு இவருக்கு ஒரு காதல் பிறந்தது. இதே சுவாமி நீளன் பிற்காலத்தில் திருமங்கையாழ்வாராக ஆகும்போது, இன்னும் ஆகல, ஆன உடனே அவர் மடல் ஊறினார் அப்படின்னு சொல்லுவார். ஞாபகம், இந்த மடல் ஊறுவதுங்கிறது தமிழர்களுக்கு ஒரு வழக்கம். இப்ப தமிழர் இதை பண்ணுவார், அதை பண்ணுவார், தொன்று தொட்டு நாங்கள் கல்லும் தோன்றி மண் தோன்றா முன், அதெல்லாம் எல்லாம் தோன்றியது கல்லெல்லாம் வந்து அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு சொல்றோம். இப்ப மடல் ஊறுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. மடல் ஊறுவதுன்னா என்னன்னா, 2 பேர், நாயகன் நாயகி, நாயிகா பாவம்னு பேர், நாயகன் நாயகி, தலைவன் தலைவி. இதை பார்த்த உடனே இந்த ஒருத்தர் பார்த்து பாடம் பார்த்த உடனே பிடிச்சு போயிடுமா. ஒரு சைடடா இருக்காது, 2 சைடு. அவருக்கும் இவளை பிடிச்சு போயிடுத்து, இவளுக்கும் அவரை பிடிச்சு போயிடுத்து. அவ ஆத்துக்கு போயிடுவா. போன ஒன்னு ஒரு ஜுவரம் வருமாம். அது வந்து லவ் ஃபீவராம். இது பாருங்க, இதெல்லாம் வந்து வியாக்கியானத்துல இருக்கு. நீங்க எதுவும் நானும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. வேர்ட்ஸ் வேணா மாடர்னா இருக்கலாம். இவர் எதுக்கு இது உபன்யாசம் எல்லாம் கூட்டுட்டு? ஏன்னா இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, காதலால் ஒரு ஜுவரம் பிறந்ததுன்னா வித்வான். அதையே நான் இங்கிலீஷ்ல லவ் ஃபீவர்னுட்டா, இது பார்த்து இப்படி எல்லாம் பேசுற, லவ் ஃபீவர்னு எல்லாம் பேசுற. ஸ்ருங்காரத்தில் பிறந்த தேக தாபம், அதையே நான் கொஞ்சம் இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ அப்படின்னா பெரிய வித்வான் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுறாரு. ஏன்னா புரியாத மாதிரி 2 வார்த்தை பேசிட்டா வித்வான், புரியுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேன்னு வச்சுங்கோ, இவர் என்ன சார் மாடர்னா இப்படி சொல்றார், லவ் ஃபீவருங்கிறார் அப்படின்னா. இது எப்படின்னா, அந்த காலத்துல நான் அடிக்கடி சொல்வேன், நாங்கள் காலேஜில் இருக்கும்போது எங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ட்ரைனிங்க்கு ஒன்று வருவா. இதெல்லாம் சொல்லும்போது சொல்லிட்டா, how will you say twinkle twinkle in a very dignified form அப்படின்னா twinkle twinkle தான் சொல்லணும். அப்ப என்ன சொல்லணுமா, scintillate scintillate you minuscule asteroid in the vast expanse of the splendid sky அப்படின்னு சொல்லிட்டு அதே twinkle twinkle தான். அதை தரூர் மாதிரி பேசிட்டோம்னு வச்சுங்கோ, ரொம்ப ஆஹா ஓஹோ, அவ்வளவுதான். விஷயத்துக்கு வரேன். நாயகன் நாயகி இதை ஒருத்தர் பார்த்துக்கிறா, லவ் ஃபீவர் வந்துடுத்து, அவனையே நினைச்சுட்டு இருக்கா. அப்போ உள்ள தாபம், இந்த உள்ளுக்குள்ள ஒரு ஜுரம் சொல்லுவா தெரியுமா, அதாவது வெளியில தெரியவே தெரியாது, 98 இதுதான் காமிக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு ஜுரம் இருக்கும்னு சொல்லுவாள். அதுதான் காதல்ல வரக்கூடிய ஜுரமா. அப்படியே அவரையே நினைச்சிட்டு பாலாம், ஒருத்தர் பார்த்துக்கல. அப்ப அந்த நாயகி எவ்வளவோ முயற்சி எடுக்கிறா நாயகனை பார்க்கணும்னு, முடியல. அப்ப அந்த காலத்துல தமிழகத்துல இருந்த நாயகிகள் என்ன பண்ணுவாளாம், மடல் ஊறுவார்களாம். மடல் ஊறுவதுன்னா என்னன்னா, பனை ஓலையெல்லாம் எடுப்பா, அதுல ஒரு குதிரையை பண்ணுவா. பனை ஓலையில குதிரை, இது நிஜம் குதிரை இல்ல, பனை ஓலையில பண்ணி கூந்தலை எல்லாம் விரித்து கொண்டு அந்த குதிரையின் மீது ஏறிக்கொண்டு ஊர் முழுக்க பவனி வருவாளாம். ஐயோ, என்னுடைய காதலை மறுத்து விட்டானே இவன், யார் அந்த மாப்பிள்ளையோ, சதீஷோ சுரேஷோ ரமேஷோ குட்டிஷோ யாரோ பேரோ சொல்லி, இவர் தான் என்னுடைய காதலை மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய மானத்தை வாங்க வேண்டுமாம். இதற்கு மடல் ஊறுதல் அப்படின்னு பேர். இதற்கு வள்ளுவர் ஒரு குறள்ல சொல்றாரு பாருங்க. வள்ளுவர் பாவம் கன்னியாகுமரி கிட்ட நின்றுட்டே இருக்காரு. என்னன்னா, இப்ப வள்ளுவரை பத்தி ஒரே சர்ச்சை, அவர் ஹிந்துவா இல்லையா, அவருக்கு வந்து திருமணம் தரிக்கலாமா, காஷாயத்தை போடலாமா, அத்தை போடலாமா, இத்தை போடலாமா, அவர் வந்து உலகமறையை கொடுத்தார், உலகமறையில என்ன சொன்னார், எல்லாம் லக்ஷ்மியும் ரங்கநாதரையும் கிருஷ்ணரையும் கொண்டாடி இருக்கார், அவர் ஹிந்துன்னு சொல்றதுல என்ன தப்போ தெரியல. அதனால சரி, இப்ப என்னன்னா, அந்த திருக்குறள்ல ஒருத்தரும் டிஸ்கஸே பண்றது இல்லை, அவருடைய சிலை இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமா. ஏன் சுவாமி, அவர் 1330 குறள் பாடியிருக்கார். அதுல ஒரு குறள் பாருங்க எடுக்கிறார். கடலன்ன காமம் உழந்தும் மடலேரா பெண்ணின் பெருந்தகத்தில். இது ஒரு குறள். என்னன்னா, நாயகனை பிரிந்த நாயகி அவனையே நினைத்து உருகுகின்றாள். ஸ்ருங்காரத்தில் அவள் தத்தளிக்கும் போது அவனுடைய குணாதிசயங்கள் வைய வேண்டும் என்று நினைத்து ஒரு பனை ஓலையால் செய்யப்பட்ட குதிரையில் பவனி வந்து அவனுடைய மானத்தை வாங்க வேண்டும். ஆனால் வாங்க மாட்டாளா, வாங்கணும் நினைச்சா கூட வாங்க மாட்டாளா. அதுதான் அந்த மடல் ஊறும் தமிழ் பெண்ணின் சிறப்பு. Even if she wants, she will not do it because she will feel at the end of the day I am damaging my own love அப்படின்னு அவன் நினைப்பாளாம். நம்மாழ்வார் மடல் ஊறினாரான்னு கேட்டா, நானும் நிறையும் கவர்ந்து என்னை நல் நெஞ்சம் கூவி கொண்டு சேன உயர் வானத்திருக்கும் தேவப்பிரான் தன்னை ஆணை என் தோழி உலகத்தோர் தூற்றி ஆம் கோனைகள் செய்து குதிரையாம் மடல் ஊறுதுமேன்னு நம்மாழ்வார் சொன்னார். என்னை வந்து நினைத்து நினைத்து உருகி வைத்த அந்த சர்வலோகேஸ்வரனை உடைய மானத்தை நான் வாங்க போறேன், மடல் ஊற போறேன் அப்படின்னு நம்மாழ்வார். ஊறினாரா? ஊரல. என்ன சொல்றார்? யாம் மடல் ஊர்ந்தும் எம் ஆழியங்கை பிரான் உடைய தூமடல் தன்னை துழாய் மலர் கொண்டு சூடுவோம் யாம் மடம் இன்றி தேறுவத தோற்றை தையலார்
நாமடங்கா பழித்தூற்றி நாடும் இறைகவே. நான் ஊறமாட்டேன் என பெருமாளை நினைச்சுண்டு தாப்பப்பட்டு ஊரணம் நினைச்ச நம்மாழ்வாங்கிற பராங்குஷ நாயகி பெருமாளுடைய துளசி மாலையை தரித்து கொண்டு சாந்தமாயிட்டா. அப்படின்னா நம்மாழ்வார் ஊரணம் நினைச்சார், பராங்குஷ நாயகியா பகவானுடைய மானத்தை வாங்கணும்னு நினைச்சார், வாங்கலையா அந்த துளசி மாலையை தரித்தாராம். இப்ப திருமங்கை ஆழ்வாருக்கு வருவோம். திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியா பாடுறார், பெருமாளை நினைச்சுண்டு நான் மடல் ஊற போறேன் அப்படின்னார். அப்போ ஊற போறேன்னு நாலஞ்சு தமிழர்கள், அந்த காலத்து புரொட்டெஸ்டர்ஸ், அப்படி கையில ஒரு பிளக்கார்டெல்லாம் வச்சு, தமிழர்களுக்கு இந்த பழக்கம் இல்லையே, தமிழ் பெண்கள் மட ஊற மாட்டார்களேன்னு ஆழ்வார்கிட்ட போய் சொல்லிட்டார். அப்ப ஆழ்வார் என்ன சொன்னார்னு எடுக்கிறார். மானோக்கின் அன்னநடையார் அலரேச ஆடவர் மேல் மண்ணும் மடல் ஊரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டு அறிவதுண்டு அதனையாம் தெளியோம் மண்ணும் வடநெறியை வேண்டினோம். என்ன அழகா எடுக்கிறார் பாடல்ல. நீங்கள்லாம் என்ன சொல்றீள்? தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு நாயகி நாயகனை குறித்து மடல் ஊறுவது வழக்கம் இல்லைன்னு சொல்றேன். நான் படிச்சிருக்கேன் வடமொழியில், சம்ஸ்கிருதத்துல ஊறுவா. இப்போதைக்கு நான் வடமொழி படி ஊற போறேன்னு. அதாவது தென்மொழியில இல்லைன்னா அது என்ன, அந்த ப்ரொவிஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், வடமொழியில ஊறலாமேனர். அப்போ எல்லாரும் கேட்டாலாம், நாயகன் நாயகியை பின்தொடர்ந்து வருவது வழக்கம் உண்டு இல்லையா? நாயகி அப்படியே மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நின்றுப்போம், நாயகன் அப்படி பைக்ல போய் கீழே இப்படி பார்ப்பார், அதெல்லாம் ஒரு வழக்கம் உண்டு. இது மாறியில இருக்கு, பெண்ணு ஆண் பின்னாடி போறாளே, இந்த மாதிரி பிரசிடென்ஸ் உண்டான்னு கேட்டதுக்கு ஆழ்வார் 3 திருஷ்டாந்தங்கள் எடுக்கிறார். ஸ்ரீ மகாபாரதத்துல ஒரு கட்டம் என்னன்னா, திரௌபதி கல்யாணம் பண்ணிக்கிறா அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமா பர்ணகசாலை வரா. அப்போ வரும்போது, அம்மா போக்கிய வஸ்து ஒன்று கொண்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு பாவம் ஏதோ குழந்தை வேடிக்கையா சொல்லி விடுறது. அவ சோசியல் மீடியா ஷேர், அவ்வளவுதான், ஷேர் பண்ணிக்கோன்னுட்டா. திரும்பி பார்த்தா ரொம்ப அழகா ஒரு பதுமை போல் நிற்கின்றாள் ஒரு பெண். இது யாருன்னு கேட்டபோது நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேன்னு. இப்ப பாருங்க, இன்னும் இந்த காலத்து அம்மானா அப்படியே பாதி ஹார்ட் அட்டாக், என்னடா கார்த்தால சும்மா போயிட்டு சாயங்காலம் கல்யாணம்னு வந்து நிக்கிறேன். அதில் க்ஷத்ரியாள்ல அந்த காலத்துல சகஜம், வெல்கம்மா, ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு ரொம்ப மாடர்னா கேட்டுவிட்டா. அதுக்கு அவ சொல்லிக்கிறான், நான் தான் திருப்பதனோட பொண்ணு, 4 நாளைக்கு முன்னாடி தான் அக்னிலேருந்து பிறந்தேன், இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுத்து, உங்க பிள்ளை தான் எங்க ஆத்து மாப்பிள்ளை, ஐ எம் வெரி ஹாப்பி வித் ஹிம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள யுதிஷ்டிரன் வந்துட்டார். அவர் சொல்லிவிட்டார், அம்மா ஒரு வார்த்தை சொன்னா அதை ஃபாலோ பண்ணணும். என்ன சொன்னேன்டா? ஷேர்னு விட்ட. அதுக்கு என்ன பண்ண போற? 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டா. திரௌபதி தலையில கை வச்சுன்னு உட்காந்துட்டா. பிறந்தே 4 நாட்கள் தான் ஆயிற்று, அதற்குள்ளே மணந்த நாளன்னைக்கே இவ்வளவு லைஃப்ல ப்ராப்ளமா, எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறது கிருஷ்ணர்லாம் வழி வகுத்து நிறைய வழி சொல்றார். இப்போ இதுல ஒரு விஷயம் நாரதர் பின்னாடி சொல்றார், ஒரு உபாக்கியானம் சொல்லிட்டு சொல்றார். இதை பாரு, ஒரு பெண் 5 பத்திங்கிறச்ச ப்ராப்ளம் வரும். இது உலகம் காணாத ஒரு அதிசயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 7 பேரை கல்யாணம் பண்ணிட்டவா இருக்கா, 10 பேரை பண்ணிட்டவா இருக்கா. அதெல்லாம் வெவ்வேறு காலகட்டம். இன்றைய காலகட்டத்தில் திரௌபதி மாதிரி இன்னொத்தி இல்லை. இப்ப 5 பேரை பண்ணிட்டு இருக்க, எப்படி சமாளிக்க போறேங்கிறச்ச அப்போ அவர் சொல்றார், 1 வருஷத்துக்கு ஒரு பத்தின்னு ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கோ, பாக்கி பத்திகள் தலையிடக்கூடாது. அப்போ ஒரு பிராமணருடைய அடியனுக்கு ஞாபகம் இருந்த வைக்கும், பசுக்கள்லாம் தொலைஞ்சு போனோம்னா பிராமணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றான், எப்படியாவது காப்பாத்தி கொடுன்னு. அர்ஜுனனுடைய காண்டீவம் ஆயுதங்கள்லாம் யுதிஷ்டிரன் திரௌபதியோட இருக்கக்கூடிய அந்தப்புறத்துல இருக்கு. இவன் கண்ணை மூடிண்டே உள்ள போய் ஆயுதத்தை எடுத்துன்னு பிராமணனுடைய பசுக்களை மீட்டு கொடுத்துறான். வந்த உடனே அண்ணா கிட்ட சொல்றான், அண்ணா, பிராமணனுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தி விட்டேன், ஆனால் நான் உனக்கு செய்த சத்தியத்தை மீறிவிட்டேன். நீ திரௌபதியோடு இருக்கக்கூடிய தருவாயில அந்தப்புறத்துக்குள்ள நுழைஞ்சுட்டேன், நான் பிராயச்சித்தம் பண்ணணும்னா. உடனே யுதிஷ்டிர சொன்னார், இல்லப்பா, ஆஸ் பர் ஆர்டிகல் 54F and 93C கிளாஸ் படி இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது, நான் ஒன்றும் மன்னிச்சுட்டேன். திரௌபதி போல்தோ தும்பி மாஃப் கர் சுக்கி ஹோனா அப்படின்னா, திரௌபதி டீக் ஹே அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மாஃப் பண்ணிட்டா. ஆனால் 2 பேர் மாஃப் பண்ணாலும் இவர் விட மாட்டேங்கிறார். நோ நோ நோ, இது ரூல் படி, ரூல் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும், இண்டிகேட்டரும் போட்டு கையும் காமிக்கணும். அதனால நான் கிளம்பி விடுறேன் தீர்த்த யாத்திரைக்குன்னார். எங்க ஹஸ்தினாபுரத்திலேருந்து இவர் தீர்த்த யாத்திரை இந்த பிரஸ்தத்துலேயும் கிளம்பணும். தீர்த்த யாத்திரை என்ன, ஒரு க்ஷேத்திரமா போகணும். இவர் போனாரோ, போற இடத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். இதுதான் அர்ஜுனனுடைய தீர்த்த யாத்திரா பிரபாவம். போற இடத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாரா. அப்போ நாக கன்னிகை உலூபி அப்படிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டார். இந்த உலூபி பின்னாடியே போனா, போறதுக்கு முன்னாடி ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டா. யாராவது பேர் சொல்ல முடியுமோ? பிஃபோர் உலூபி ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டார். அதே படலத்துல தான் வரும் ஆதி பர்வால. யார் சொன்னா? வெரி குட், சித்ராங்கதான்னு பேர்.
அந்த சித்ராங்கதாவை கல்யாணம் பண்ணிட்டு தான் உலூப்பிய பண்ணிக்கிறார். அது ஆழ்வார் எடுக்கிறார், என்ன அழகா எடுக்கிறார் பாருங்க. பூங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் மின்னாடும் கோன்னவிலும் நீலவேல் குருக்கள் குலமதலை கன்னியர் ஒன்றில்லாத வென்றி தனஞ்சயனை பன்னாகராயன் மடப்பாவை. தனஞ்சயன்னா அர்ஜுனன், அவனை பன்னாகராயன், பன்னகம்னா பாம்பு, பன்னாகராயன்னா நாக அரசனின் பன்னாகராயன் மடப்பாவை பாவை தன் மனையை நான் அச்சம் மடம் என்றிவை அகல என்று அந்த உலூப்பிய கல்யாணம் பண்ணின்றத சொல்றார் ஆழ்வார். நீ ஏதோ பெண்கள் ஆண் பின்னாடி தன்னுடைய காதலை சொல்ல மாட்டான்னு சொல்றியே, அந்த காலத்துல தனஞ்சயனான அர்ஜுனன் பின்னாடி உலூப்பி போலியா? ஒண்ணு. ரெண்டாவது பாணன். இது மறுபடியும் பாகவதத்துக்கு வருவோம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கிருஷ்ணருக்கு பத்னியான ருக்மிணி. பொதுவா என்ன தெரியுமோ, கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப விளையாட்டுத்தனமா பார்த்துருவோம். கிருஷ்ணர் என்னன்னா, அப்படி ராத்திரி இங்கேருந்து அங்க போயிட்டார், அங்க வளர்ந்தார், மலையை தூக்கி பிடித்தார், நாகத்தின் மீது நர்த்தனம் செய்தார், என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா அப்படின்னு சொல்லிடுவோம். ராமர்னா கொஞ்சம் துக்கம். பாவம், ராமர் காட்டுக்கு போன பிறகு 13வது வருஷம் சீதையோடு இருந்த அந்நாள், அன்று ஒரு நாள் மாரீச்சன் பொன்மா, அப்படியே ராமர்னா அப்படியே மெலன்கலியில போயிடும். கிருஷ்ணர் லைஃப்லயும் கஷ்டங்கள். அவர் அதை பெருசா கொண்டாடல. பெத்த அம்மாவை உடனே பிரிஞ்சு விட்டார். பால் கூட பருகல அந்த குழந்தை. அந்த ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரம்ங்கிற மில்க் கூட குடிக்கல அந்த தாய் கிட்ட. என்ன துக்கம், அப்படியே கொட்டுறது மழை. ராமராவது நன்னா ராஜ்யத்துல ஜம்முன்னு பிறந்தார். எல்லா பக்கமும் ஆப்ஸ்டட்ரீஷனும் இவரும் தான். இங்க அப்பாவே தான் ஆப்ஸ்டட்ரீஷன், அவரே தான் நர்ஸு, அவரே தான் கேரியர், அவரே தான் வெஹிக்கிள். இங்கேருந்து அங்கே புறப்பட்டு அப்படியே வெள்ளம் சூழ்ந்து இருக்கு, இங்கேருந்து அங்கே போயிட்டார். அந்த குழந்தைக்கு இன்னொரு அம்மா தான் அம்மான்னு சொல்லியாச்சு. நினைவு தெரிஞ்சத்திலேருந்து சர்வலோகேஸ்வரன் மனுஷ்யாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது யசோதையின் பிள்ளைன்னு தான் சொன்னார். அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்லிட்டா, ஏறார்ந்த கண்ணி யசோதைன்னா. எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்து கேட்பாளாம், ஏண்டாப்பா உன் கண் இவ்வளவு அழகா இருக்கே. அதுக்கு கிருஷ்ணர் சொல்லுவான் பெருமையா, ஏன்னா எங்க அம்மா யசோதைக்கு கண்ணு அவ்வளவு அழகா இருக்குன்னு. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம். ஆனா இவர் யசோதை பிள்ளை இல்லையே, ஆனா அவர் பாவித்தது யசோதை பிள்ளையாகத்தானே. ஐயோ இவர்தான் அம்மா இவர்தான் அப்பான்னு நினைத்து கொண்டு 10வது வயசு தருவாயில அக்ரூர் சொல்லிட்டார். ஒரு சின்ன ஸ்மால் மிஸ்டேக் நடந்துருப்பா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல. பேர்ல we have just made a small mistake. இது இன்னொரு பொன் குழந்தைக்கு தான் யசோதை நந்தகோபாலன். இவன் அவன் அப்பா அம்மால தேவகி வசுதேவாள்னு சொன்னா, ஜஸ்ட் இமேஜின் a 10-year-old boy's psychology. நம்ம அந்த எண்ணத்துல யோசிச்சு பார்க்கணும். பெருமாள் தானே பெருமாள் பிறக்கவே வேண்டாமே அப்படின்னா. மனுஷ்யாவதாரம் எடுத்த போது கிருஷ்ணர் படாத கஷ்டமா? பாவம், தொட்ட இடத்துல எல்லாம் அசுராவேஷம். பால் கொடுக்கணும்னு ஒத்தி வந்தா பூத்தனா, சகடத்து பக்கத்துல வச்சா சகடாசுரன், மரத்து கீழே இருந்தா கபிதாசுரன், கன்றா ஓடி வந்தா வத்சாசுரன். சரி, மலை பாம்பு போல இருக்குன்னு பார்த்தா அது மலை பாம்பு, அது மலை இல்லை, அது அகாசுரன். சரி, இந்திரன் பரிசோதிக்கிறான், பிரம்மா பரிசோதிக்கிறார், என்னெல்லாமோ கஷ்டம். சரி, இங்க வந்தாரா சொந்த மாமா மாதுலர் கம்சன் அந்த குழந்தையை கொல்லணும்னு நினைக்கிறான். அப்பா அம்மா பிரிஞ்சு திரும்பி அப்பா அம்மா கிட்ட மாமா கொல்லணும்னு நினைக்கிறார். சரி, இந்த இடத்துல செட்டில் ஆகலாமான்னு பார்த்தா மகத தேசத்திலேருந்து ஜராசந்தன் 17 தடவை அட்டாக் பண்றான். இவாளெல்லாம் கலப்பிண்டு துவாரகாவுக்கு போய் ருக்மிணியை ருக்மிணி கல்யாணமோ அது உங்களுக்கு தெரியும். அது சாதாரண மேரேஜே இல்லை. லாஸ்ட் நிக் மூமெண்ட்ல ருக்மிணியை கல்யாணம் பண்ணி போயிட்டார். ருக்மிணியுடைய கல்யாண ஆல்பம்ல முதல் 4 பேஜ்ல சிசுபாலன் இருப்பார் அந்த கார்ல. அடுத்த 4 பேஜ்ல இவர் வந்துருவார். அதனால சரி, ருக்மிணியை தான் துவாரகைக்கு அழைத்து சென்று மணந்து கொண்டு ஒரு பிள்ளையை ஈன்றெடுத்தார். பிரத்யும்னு பேர். பிறந்தத்திலேருந்து 6வது நாள் குழந்தை காணாம போயிடுது. ஞாபகம் வச்சுக்கோ, பாகவதம் இஸ் நாட் ஈஸி. கிருஷ்ணனுடைய லைஃபை பார்த்தா 6வது நாள் குழந்தை காணாம போயிடுது. அப்புறம் பிற்காலத்துல வளர்ந்து ஒரு செம்படவனுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது திரும்பி வருது. இப்ப அதை விட துக்கம் ருக்மிணிக்கு. 6வது நாள் குழந்தைய ஆத்த விட்டு அமிச்சா உள்ள வரும்போதே மாட்டு பொண்ணோட வருது. தனியாவே நம்ம பிள்ளைய பார்க்கவே முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இவாளுக்கு ஒரு பிள்ளை, இந்த பிரத்யும்னனுக்கு ஒரு பிள்ளை, அனிருத்தன்னு பேர். சரி, இந்த அனிருத்தனை சாதாரணமா வளர்க்கலாம்னு பார்த்தா அதே சமயத்துல பாணாசுரன் ஒரு அசுரன். அந்த அசுரனுக்கு ஒரு பொண்ணு உஷா அப்படின்னு பேர், தெக்க மாட்டா. அதனால இந்த உஷா இவனை லவ் பண்ணி அந்த மந்திரியோட பொண்ணு கிட்ட சொல்லி இந்த அனிருத்தனை இப்ப கடத்தியாச்சு.
இந்த அனிருத்தன் புரண்டு பார்த்தா உஷா 2 பேரும் மரத்தை சுத்தி சுத்தி வடுறா, பாட்டு நிலாவேவா செல்லாவேவாலாம் பாடிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஜெயில போட்டு வச்சாச்சு. அதுக்குள்ள கிருஷ்ணர் பேரனை போய் மீட் எடுக்கணும்னு வாட் ஆல் சார்ஜஸ் இஸ் அரெஸ்டட் அவர் போய் மீட் எடுக்கிறார். அப்ப அந்த உஷா சொன்னா, அப்பா அரெஸ்ட் பண்றதா இருந்தா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுறோ அனிருத்தோட அப்படின்னா. சரி, அனிருத் உஷா ஒரே செயலில் போட்டாச்சு. அதனால அதை ஆழ்வார் எடுக்கிறார். அன்னைக்கு பாணாசுரன் பெண்ணு அனிருத்தன் பின்னாடி காதல் சொன்னாளே, இது 2வது திருஷ்டாந்தமா எடுத்து 3வது உமை பொன்னவராகம் கீழிக்கொண்டு போய் தனது நன்னாகம் புக்கு நயந்திருந்து வாழ்ந்தோம் மண்ணுயிரில் கேட்டதில்லையே அப்படின்னு ரொம்ப அழகா உமை, அதாவது ஹிமவானுடைய பொண்ணு. எதுக்கு இந்த திருஷ்டாந்தம்லாம் கொடுக்குறேன்னா, ஆழ்வார் பெரிய திருமடல் மடல் ஊறும் போது என்னெல்லாம் திருஷ்டாந்தங்கள் எடுத்தாருங்கிறதுக்காக. சிவபெருமான் கைலாச பர்வதத்தில் இருந்து வீராசனத்தில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது அம்பாளுக்கு அவர் மேல ரொம்ப காதல் வந்து விட்டுதான். அதனால அவ அம்மா தடுத்தா. மேனாங்கிற மனோரமா, வைமா அந்த சிவன்லாம் வேண்டாமா, ரொம்ப சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிக்கிற, டிப் டாப்பா ரேமண்ட் மாதிரி யாராவது போட்டுக்கிறவாளை கல்யாணம் பண்ணிக்கோ. உமா சொல்லிட்டா, எனக்கு அவர் தான் ஹீரோ மாதிரி தெரியற, சிவன் என்ன ஸ்மார்ட்டா இருக்கார் பாருன்னு போனோம்னா அம்பாள் நோன்பு இருந்தாள், அம்பாள் விரதம் இருந்தாள் சிவனை மணந்து கொள்ள. இது மாத்தில, சிவன் ஒரு விரதமும் இல்லை, அம்பாள் இருந்தாள். சிவனை மணந்து கொள்ள அம்பாள் விரதம் இருந்தாள். பாணாசுரனுடைய பெண்ணான உஷா அனிருத்தனை திருமணம் செய்து கொள்ள அவள் காமமுற்றாள். அதே சமயத்தில் உலூபி என்கின்ற பன்னாகராயனின் பெண் அர்ஜுனனான தனஞ்சயன காமமுற்றாள். ஏன் நான் என் நாராயணன்கிற நாயகனை நான் பரகால நாயகியாக இருந்து மடல் ஊறக்கூடாதுன்னு ஆழ்வார் கேட்டார். அந்த பெரிய திருமடலை செய்வீங்க. அன்னநடையாரளரேஷ ஆடவர் மேல் மண்ணும் மடநூலார் என்பதோர் வாசகமும் என்னுரையில் கேட்டறிவதுண்டு, அதனை யாம் தெளியோ. மண்ணும் வடநெறியே வேண்டினோம் ஓங்கங்கை முன்னம் புனல் பறக்கும் நன்னாடன் மின்னாடும் கொண்டவிலும் நீள்வேல் குருக்கள் குலமதலை தன் நிகர் ஒன்றிலாத வென்றித்தனல் ஜெயலே. பன்னாகராயன் மடப்பாவை பாவை தன் மன்னியனான் அச்சம் மடம் என்றி வையகல தன்னுடை கொங்கை முகம் நெறிய தானவன் தன் பொன்பரையாகம் தழிக்கொண்டு தனது நன்னகரம் புக்கு நயந்தினிது வாழ்ந்ததுவும் முன்னுரையில் கேட்டறிவதில்லையே. பெரிய திருமடலை ஆழ்வார் நாயகியாக பரகால நாயகியாக தன்னை பாவித்து பெருமாளிடத்தில் ஏற்பட்ட அந்த காதல் சிருங்காரம் அவா என்கின்ற விஷயத்தை சொன்னார். சிறிய திருமடல்னு ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். இவன் ஞாபகம் வச்சுக்கோ, கதாபாகத்துல எங்க இந்த நீலன்கிற ராஜா குமுதவல்லி நாச்சியார பார்த்தார். அவளுக்குள்ள காதல் இருக்கணும். ஆனா அதே நீலன்கிறவர் பிற்காலத்துல ஆழ்வாராகி பெருமாள் மேல பாடிக்கார். நமக்கு பெருமாள் மேல பாடின பாசுரம் தான் வேணும். அதுக்கு அது குமுதவல்லி நாச்சியார் அது ஒரு பக்கம் தனி ட்ராக் போட்டோம். நமக்கு பெருமாள் தான் இப்ப இருக்கார். சிறிய திருமடல்னு ஒரு பிரபந்தம் பாடிக்கார். பெரிய திருமடல், சிறிய திருமடல். சிறிய திருமடல்ல என்னன்னா, ஒரு பெண் பெருமாளையே நினைச்சுண்டு உருகின்னு இருக்காளாம். அவ அம்மா நினைக்கிறாளா, ஐயோ என் பொண்ணை என்ன பேய் பிடிச்சிருக்கோ அப்படின்னு. ஏன்னா இப்ப சட்டுன்னு ஜுரம் வந்து கொடுத்தோன்னா பெரியவாளுக்குலாம் இங்க தெரியும், அந்த காலத்துல மந்திரம் ஓட்டுறது பேய் ஓட்டுறதுன்னு சொல்லுவா. அதனால ஒத்தி கட்டுவிச்சிய கூட்டாளாம். அவ குறி சொல்றவோ அவளை கூட்டாளாம். அவ நன்னா கொண்டை தரிச்சுட்டு இருக்காளாம். காரார் குழல் கொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுளக்கில் சில நெல் பிடித்தெரியா. வந்த கட்டுவிச்சிய கூட்டா கொஞ்சம் நெல் பிடிச்சு எரிஞ்சாலாம். என் பொண்ணு என்ன உடம்பு, என்ன கோவிட்டா, அதுவா இதுவா பார்த்து சொல்லு. வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா பேராயிரமுடையான் என்றாள். யார் இதுக்கு காரணம்னு கேட்டாளாம்மா. பேராயிரம் உடையான். நான் கண்டுபிடிச்சுட்டேன் இந்த வைரஸை.
எவனுக்கு 1000 நாமம் சஹஸ்ரநாமம் இருக்கோ அவன் தான் இவளோட ஜுரத்துக்கு காரணம். பேராயிரம் உடையான் என்றால் இதுலேருந்து என்ன தெரியுது? நன்னா யோசிச்சு பாருங்க. சஹஸ்ரநாம ஜப பாராயணம் எல்லாரும் நித்தியம் சஹஸ்ரநாமம் சொல்லக்கூடியவா பல பேர் இருப்பேள். உடனே ஒருத்தர் சொல்வார், தமிழர்களுக்கு சஹஸ்ரநாமத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது பிற்காலத்தில் ஆப்கானிஸ்தான் வழிவந்த துஷ்யந்துடைய தாத்தா கொடுத்தது. எங்க தாத்தாக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் எங்க போனாருன்னே தெரியல, வந்திருப்பாரு எங்க தாத்தா அந்த வழியா வந்து சஹஸ்ரநாமத்தை கொடுத்துட்டாரும்பா. ஆழ்வார் பாடுறார், பேராயிரம் உடையான் என்றால் சஹஸ்ரநாமம் தமிழகத்தில் சொல்லப்பட்டிருந்ததுக்கு இது ஒரு அடையாளம். ஆண்டாள் எடுக்கிறார் நாச்சியார் திருமொழியில 2வது திருமொழி, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரனே உன்னை மாமித்தன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதை தவிருமே காமன் போதருக்காலம் என்று பங்குனி நாள் கடை பாரித்தோன் தீமை செய்யும் ஸ்ரீதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே. இது காரணம் என்னன்னா, நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயணன். ஆண்டாள் பாண்டிய தேசத்தை சார்ந்தவள். பாண்டிய தேசம் எங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்ட சின்ன அக்ரஹாரத்துல நாமம் 1000 ஏத்த நின்ற, நாமம் 1000 சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கா. சோழ தேசத்துல ஆழ்வார் பேராயிரம் உடையான் என்றாள் சோழ தேசத்துல சொல்லியிருக்கா. கேரளத்தை சார்ந்தவர் ஆதிசங்கரர். அதுல வித்தியாசம் உண்டு. காஞ்சி மடத்துல ஒரு கணக்கு, சிங்கேரி மடத்துல ஒரு கணக்கு. கேரளத்தில் வாழ்ந்தவர். அவர் சொல்றார், கேயம் கீதா நாம சஹஸ்ரம். கேரளத்துல சஹஸ்ரநாமம் சொல்லியிருக்கா. அதனால இது ஆப்கானிஸ்தான் வழியா வந்தவா, சைனா வழியா வந்தவா இல்ல, இதெல்லாம் பழங்காலத்துல இருக்கு.